அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனித வாழ்வின் முக்கிய பருவமாக சிறார்களுடைய பருவம் இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்போம். இந்த பருவம் இருக்கிறதே அளப்பரிய ஆற்றலை தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரு பருவம். இது இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற இலவச கொடையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த இளம் சிறார்களுக்கு வழங்கியிருக்கிற ஆற்றல் இருக்கிறதே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அருட்கொடை, அதுவும் இலவச அருட்கொடை. சிறார்களுடைய எதிர்காலத்தையும் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையும் வெற்றி நிறைந்ததாக அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சிறார்களுக்கு அவர்களுடைய ஆற்றல்களை அதை தெரியப்படுத்தி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது நிதர்சனமான ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, அந்த சிறார்கள் சீராக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்க சீலர்களாக என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சிறார்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதும், அப்படி சீராக்கப்படாத ஒழுக்கமில்லாத அந்த சிறார்களினால் ஒட்டுமொத்த மனித சமூகமும் இழிவை சந்தித்துவிடும் என்பதும், சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதும் நாம் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. சிறார்களை சீரமைக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை இஸ்லாம் 3 பிரிவினர்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. சிறார்களை சீரமைக்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு ஒழுக்கம் சார்ந்தவர்களாக, அது மட்டுமல்லாது மனித சமூகத்திற்கு பயன் தரக்கூடியவர்களாக, எதிர்கால வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடியவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் 3 பிரிவினரிடத்திலே பொறுப்பை கொடுக்கிறது, அவர்களிடத்தில் இருந்து அதை எதிர்பார்க்கிறது என்று நாம் சொல்ல முடியும். முதலாவதாக பெற்றோர்கள். முதலாவது யாருங்க? பிள்ளைகள். நம்ம பிள்ளைங்க ஒழுக்கம் உள்ள பிள்ளையா, ஆற்றல் உள்ள பிள்ளையா, மிகச்சிறந்த பிள்ளையாக, நாடு அறிகிற தேசம் அறிகிற பிள்ளையாக அந்த பிள்ளை உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதல் பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் பெற்றோர்கள். இரண்டாவது பொறுப்பு என்று சொன்னால் கல்விக்காக வேண்டி நாம் யாரிடத்திலே ஒப்படைக்கிறோமோ அந்த ஆசிரிய பெருமக்கள். மூன்றாவது சமூகத்தினுடைய சான்றோர்கள். அந்த 2 பேர்த்துக்கும் விட்டுட்டா முடிஞ்சு போச்சு, சமூகத்தில் வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. சமூகத்திலே அவரவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக ஒரு பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள், ஒரு ஊரினுடைய ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறார்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும், அவர்கள் சீராக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வும் அவசியம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஆக யாருங்க? முதலாவது பெற்றோர்கள், இரண்டாவது ஆசிரியர்கள், மூன்றாவது சமூகத்தினுடைய சான்றோர்கள், பொறுப்பாளர்கள். ஆக இந்த 3 நபர்களும் என்ன செய்யணும்னு சொன்னா சிறார்களை சீரமைக்க வேண்டும், அவர்களை சீர்படுத்த வேண்டும், அவர்களை எதிர்காலத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல்களாக உருவாக்க வேண்டும் என்பது நாம் அவசியமாக பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த தலைப்புல ஏன் அப்படி பேசுறோம் அப்படின்னு சொன்னா அநேகமாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்றைய தினம் அக்டோபருக்கு அடுத்து நவம்பர் போயிட்டு இருக்கீங்களா? இப்போ நவம்பர் 14 ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். இந்திய தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக
இந்த தேசம் கொண்டாடி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு நாள் கொண்டாடிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். குழந்தைகளை எல்லாம் மகிழ்ச்சி உறச் செய்து, குறிப்பாக நாம் பள்ளிக்கூடங்களிலே பார்த்தால் அவர்களுக்கு பலவிதமான வேடங்களை இட்டு அவர்களை எல்லாம் பேச வைத்து, பாட வைத்து, நடிக்க வைத்து, ஆட வைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுவார்கள். அன்பிற்கினியவர்களே, ஆனால் இஸ்லாம் அவர்களை காலம் தொட்டு காலம் காலமாக அந்த சிறார்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும், அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து இந்த தேசத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூகத்தினுடைய சான்றோர்களுக்கும் சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பெற்றோர்களின் பொறுப்பு நாம் அடிக்கடி ஜும்ஆவுடைய தினத்திலே சொன்ன செய்திகள் தான். அன்பிற்கினியவர்களே, முதல் ஆசிரியர் என்று சொன்னாலே அது பெற்றோர்கள் தான். முதல் ஆசிரியர் யாருங்க? அது பெற்றோர்கள் தான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகள் மடியிலே, தாயின் மடியிலே இருந்து மார்பகத்திலே பால் அருந்தி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் இருந்து அந்த பிள்ளைகள் மீது கவனத்தை செலுத்தி ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு மிக்கவர்கள் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக ஆசிரியர் என்று நாம் சொன்னோம். அன்பிற்கினியவர்களே, சிறார்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மறைந்திருக்கின்ற ஆற்றல், எல்லா பிள்ளைகிட்டுமே ஆற்றல் இருக்குமுங்க. எந்த பிள்ளையும் சோடை அல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, நல்லா படிக்கிற பிள்ளை, சுறுசுறுப்பா இருக்கிற பிள்ளை, நல்லா வேகமா பேசுற பிள்ளை, சொன்ன உடனே விளங்கிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைகளை மட்டுமே ஆசிரியர்களும் பள்ளிக்கூடங்களும் தத்தெடுத்துக் கொள்வதற்கு முயல்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போனாலே முதல்ல என்ன மார்க்கு, எங்க படிச்சிருக்கிறீங்க, உங்க அத்தா எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, அம்மா எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுடைய தரத்தை அப்படி பார்த்துத்தான் அந்த பிள்ளைகளை தங்களது பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்பதும், கொஞ்சம் சோடை போகிற அந்த பிள்ளைகளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள் என்பதும், ஏன் தங்களது பள்ளிக்கூடத்திலே சேர்க்காமல் இருக்கிறார்கள் என்பதும் கூட நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒவ்வொரு பிள்ளையினிடத்திலேயும் ஆற்றல்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அதை ஆசிரிய பெருமக்கள் கண்டெடுத்து அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆசிரிய பெருமக்களுக்கு பொறுப்பை உணர்த்தி காட்டுகிறது இஸ்லாம் என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நாம் சொன்னோம், கடைநிலை சிறார்கள் குறித்து கவனம் ஆசிரியர்களுக்கு வேண்டும். என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கடைநிலை சிறார்களாக இருந்தால் கடைசி பெஞ்சு தான் உனக்கு லாய்க்கு, கொண்டு போய் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க. நம்ம பார்ப்போம், இதெல்லாம் கடைசி பெஞ்சு பிள்ளைங்க அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்கள கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, வரலாற்றில் பாருங்க ஒரு செய்தி. தாமஸ் ஆல்வா எடிசன், நமக்கெல்லாம் அவர் விஞ்ஞானி என்பது தெரியும். இந்த பல்பை கண்டுபிடித்தவர் அவர். இது மட்டுமல்ல, நிறைய விஞ்ஞான செய்திகளை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் எப்படி இருப்பார், உடல் அமைப்பில் எப்படி இருப்பார்னு சொன்னா, அவருடைய சிரசு இருக்கிறதல்லவா, தலை இருக்கிறதல்லவா, அது கொஞ்சம் ஒரு பக்கம் அமுங்கி கோணல் மாணலாக இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த தலைப்பகுதி ஒரு பக்கம் அமுங்கி கோணல் மாணலாக என்ன செய்யும்னு சொன்னா காட்சியளிக்கும். பார்க்கிற பொழுது மனதிலே ஒரு விதமான விகார எண்ணம் தோன்றும், பார்ப்பவர்களுக்கு விகார எண்ணம் தோன்றும். அதே அந்த நிலையிலேயே தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார். ஆசிரியர் பார்த்தால், இந்த கோணலிலே இருக்கக்கூடிய இந்த பிள்ளை என்ன படிக்க போகிறான், இந்த பிள்ளை என்ன படிக்க போகிறான் என்று சொல்லி பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லி பள்ளிக்கூடத்தை விட்டு அப்புறப்படுத்தினார்கள் என்பது தாமஸ் ஆல்வா எடிசனினுடைய வரலாற்று பக்கங்களில் நாம் பார்க்கிற செய்தி. அவங்க தாய் விடல, அவங்க
தாய் விடல, என் பிள்ளைக்கு தலைதான் அமைஞ்சிருக்கு, நசுங்கிருக்கு, கோணலா இருக்கு, கோணல் மாணலா இருக்கு, என் பிள்ளைக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லி அந்த தாயினுடைய முயற்சியினால் ஆசிரியர்கள் நிராகரித்த பொழுதும் அந்த தாயினுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியினால் ஒரு விஞ்ஞானியாக, உலகம் அறிகின்ற விஞ்ஞானியாக இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜும்ஆ மேடையிலேயும் நினைவு கூறப்படுகிற அளவிற்கு உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆக தோற்றமோ உருவமோ அந்த அவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய கலரோ வண்ணமோ அன்பிற்கினியவர்களே அது எந்த விதத்திலேயும் அவர்களின் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாம் இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய இந்த வரலாற்று குறிப்பை நாம் இங்கே சொன்னோம். அன்பிற்கினியவர்களே பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. யாருங்க? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழர். அவங்க ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பண்புகளிலே ஒரு பண்பை அறிவிக்கிறாங்க. சிறார்களிடத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர். ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர். ஒரு ஆசிரியராக எப்படி இருந்தார்கள் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களின் சிறுவர்களிடத்திலே, எங்களுடைய சிறுவர்களிடத்திலே மிக அன்பாக நடந்து கொள்வார்கள். எப்படி நடந்துக்குவாங்க? முதல்ல என்னங்க வேணும்? பிள்ளைகளிடத்திலே ஒரு ஆசிரியர் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளைகளுடைய ஆற்றல் வெளிப்படும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லி இந்த அறிவிப்பாளர் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னும் சொல்றார், தாமாக முன்வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாமாக முன்வந்து எங்களின் சிறார்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். யாருக்குங்க? ஒரு ஆசிரியர், ஒரு ஜனாதிபதி, பல தேசங்களுக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சின்ன பிள்ளைகளை கண்டால் முதலாவதாக என்ன செய்வாங்க? தாமாக முன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சலாம் சொல்லுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமா, அப்படித்தான் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை அப்படித்தான் உருவாக்க வேண்டும். அப்பதான் சலாம் சொல்லுவதனுடைய பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு வரும் என்பதை அன்பிற்கினியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உணர்த்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்பதும் ஆசிரியருடைய மதிப்பு அந்த பிள்ளைக்கு அப்பொழுதுதான் தெரியும் என்பதையும் இந்த சலாத்திலே முந்திக் கொள்வதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு சொல்லி தந்து செல்வதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்றேன். பள்ளிக்கூடத்தில் என்ன பழக்கம் இருக்குங்க? பிள்ளைகள்லாம் அந்த வகுப்பறையில இருப்பாங்க. வகுப்பறையில பிள்ளைகள் எல்லாம் உள்ளே இருப்பாங்க. ஆசிரியர் உள்ளே நுழையும் பொழுது எல்லா மாணவர்களும் எழுந்து நின்று குட் மார்னிங் என்று சொல்ல வேண்டும். அதான பார்க்கிறோம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு செய்யணும்னு சொன்னா சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே பாருங்க, மாற்றமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த சிறார்களுக்கு தான் சென்று சலாம் சொல்லுகிறார்கள் என்கிற வழிமுறையை என்ன செய்றாங்க சொன்னா, ஆலிம்கள் அதை பின்பற்றி தாங்கள் பயிலுகின்ற அந்த மாணவர்களுக்கு, தங்களிடத்திலே பயிலுகின்ற அந்த மாணவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைவார்கள் என்பதை நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கு. உலமாக்களுடைய வாரிசான இந்த நபிகளுடைய வாரிசான இந்த உலமா பெருமக்கள் என்ன செய்வாங்க சொன்னா, சிறார்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு செல்வார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், அனுபவபூர்வமாக பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் சில பண்புகளை அந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க. எங்களின் சிறுவர்களிடத்திலே காணப்படுகின்ற ஆற்றலை கண்டு, அங்க சிலருக்கு என்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றலை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ரொம்ப அருமையான பிள்ளைப்பா, உன்கிட்ட இந்த திறமை இருக்கிறது, உன்னிடத்துல இந்த திறமை இருக்குன்னு சொல்லி அந்த திறமைகளை வாழ்த்துவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே
புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எங்களின் சிறார்களை ஒருபோதும் பேதமாக நடத்தியதில்லை. இந்த பிள்ளைக்கு ஒரு மதிப்பு, இந்த பிள்ளைக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி சிறார்களிடத்திலே பேதத்தை ஒரு காலம் பார்த்ததில்லை. நம்ம சொன்னோம் இல்ல, முதல் பெஞ்சு ஆரம்ப கடைசி பெஞ்சுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு காலம் இல்லை என்பது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது புறத்திலே ஒரு சிறார் அமர்ந்திருக்கிறார். ஒரு சிறார் சொன்னா அமர்ந்திருக்கிறார். இடது புறத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்திருக்காங்க. நபிமார்களுக்கு அடுத்து அந்தஸ்திலே உள்ள மிகப்பெரிய அந்தஸ்திற்குரிய சித்திக் நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஒரு பால் கோப்பை ஒன்று வருகிறது. என்ன வருதுங்க? அன்பளிப்பாக ஒரு பால் நிரப்பிய பாத்திரம் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அதை கொஞ்சம் குடித்து விட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, வலது புறத்தில் இருக்கக்கூடிய சிறாரிடத்திலே கேட்கிறார்கள். நான் இந்த பக்கம் ஹஜ்ரத் சித்திக் நாயகம் இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் இதை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏங்க, எதற்காக வேண்டி? எதை பரிமாறினாலும் வலது புறத்திலே கொடுக்க வேண்டும் என்பது, வலது புறத்தில் இருந்துதான் அது பகிரப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த சுன்னத்தின் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கொடுக்கலான்னு பார்த்தா சின்ன பிள்ளை, ஆனா மிகப்பெரிய அந்தஸ்திலே உள்ளவர் இடது புறத்திலே இருக்கிறார். அனுமதி கேட்கிறார்கள். மாற்றமாக நான் கொடுக்கட்டுமா என்று சொல்லி வாழ்க்கையிலே சரித்திரத்திலே படிக்கிற செய்திகள் அன்பிற்கினியவர்களே, அந்த சிறார் சொன்னார், எனக்கு அந்த பாக்கியத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க வாய் வைத்து குடித்த அந்த இடத்திலே நான் வாய் வைத்து குடிக்க வேண்டும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். நான் தான் அருகாமையிலே அமர்ந்திருக்கிறேன், வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டு பெற்றுக்கொண்டார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி. ஆசிரியர்கள் இப்படித்தான் பேதமற்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிருந்தா, டேய் நீ சின்ன பிள்ளைடா, சும்மா இருடா, மதிப்பு மிக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுக்காம நான் ஒன்றை கொடுப்பனா என்று விரட்டி இருக்கலாம். அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களின் சிறார்களை எப்பொழுதும் விரட்டவோ திட்டவோ மிரட்டவோ மாட்டார்கள் என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஆசிரிய பண்பை வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. தவறு செய்தா கூட அன்போடு தலையை தடவி கொடுத்து தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இருந்தார்கள் என்பது அன்பிற்கினியவர்களே நாம் வரலாற்று பக்கங்களிலே பார்க்க செய்திகளாக இருக்கிறது. இது ஆசிரியர்கள் இந்த குழந்தைகள் தினத்திலே படிக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது அன்பிற்கினியவர்களே. இன்னைக்கு பாருங்க, நம்ம வருத்தத்தோடு நாம சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு வழிபறி, செயின் பறிப்பு, கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு, பாலியல் சித்திரவதைகள், சமூக விரோத செயல்கள் இதெல்லாம் சமூகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இந்த குற்றத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் குறிப்பாக இந்திய தேசத்திலே எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புள்ளி விவரம் என்னன்னு சொன்னா, இந்த குற்றங்களிலே ஈடுபடக்கூடியவர்களிலே 75% யார் என்று சொன்னால் 16 வயதிற்கும் 18 வயதிற்கும் உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறதுங்க. அன்பிற்கினியவர்களே, யாருங்க? வழிபறி செய்கின்றவனும், செயின் பறிக்கின்றவனும், கொள்ளையடிக்கின்றவனும், கொலை செய்கின்றவனும், பாலியல் வல்லுறவில் ஈடுபடுகின்றவனும், பாலியல் சித்திரவதைகளை செய்கின்றவனும், சமூக விரோத செயல்களை செய்கின்றவனுமாக எடுக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரம் 75% 16 வயதில் இருந்து 18 வயதிற்குள்ளாக என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தின் மீது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூக சான்றோர்களுக்கும் உள்ள பொறுப்பு என்ன என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தமிழ்ல ஒரு பாட்டு நமக்கெல்லாம் தெரியும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். என்ன செய்வான்? ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவான், எந்த குழந்தையும் பிறக்கும் போது
குற்றவாளியாக பிறப்பதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே அது இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அவர்களது பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக, நசராணிகளாக, நஜ்ஜாசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக, திருடர்களாக, வல்லுறவு செய்யக்கூடியவர்களாக, சமூக விரோத செயலிலே ஈடுபடுத்தக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. ஆக அன்பிற்கினியவர்களே, அந்த சிறார்களை நல்ல ஆற்றலை கொண்டு சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்திலே இருக்கிறது, ஆசிரியர்களிடத்திலே இருக்கிறது, சமூக சான்றோர்களிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம், குடும்பத்தினுடைய சூழல் சில பிள்ளைகளை வழிதவற வைத்து விடுகிறது என்பதை நாம் பார்த்தோம். குடும்பத்துடைய சூழல் சில பிள்ளைகளை வழிதவறி குற்றவாளிகளாக ஆக்கிவிடுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, முதலாவது குடும்பம் தான் அந்த பிள்ளையை குற்றவாளியாக மாற்றுகிறது என்பதை பார்த்தோம். காரணம் என்ன? தந்தை குடிகாரனாக இருப்பான். அன்பிற்கினியவர்களே, யாரும் வருத்தப்படக்கூடாது. ஒரு பிள்ளை கெட்டு போகிறான் என்று சொன்னால் அதிலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய தலைவன், அந்த தந்தை குடிகாரனாக இருப்பான் என்று சொன்னால் அந்த பிள்ளை எப்படி வளரும்? அன்பிற்கினியவர்களே, அதே போன்று குழந்தை பராமரிப்பின்மை, ஏதோ பெத்து போட்டுட்ட முடிஞ்சு போச்சு, என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போகக்கூடிய பெற்றோர்கள், அவர்களினால் இந்த குற்றவாளிகள் உருவாகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, தாய் தந்தைகளுடைய கட்டுப்பாடு இல்லாமல் போனது. தாய் தந்தைகளுடைய கட்டுப்பாடு, எங்க போறான், எங்க வர்றான், என்ன செய்யறான் பார்க்கிறது இல்ல, கட்டுப்பாடின்மை. அன்பிற்கினியவர்களே, இந்த குழந்தைகளை இந்த குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக இருக்கு. அன்பிற்கினியவர்களே, சிதைந்த குடும்பங்கள், குடும்பத்துக்குள்ள பலவிதமான ஒற்றுமையின்மை, அதுவும் கூட பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி அவர்களை குற்றவாளியாக மாற்றுகிறது என்பதை குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, தன்னுடைய குடும்பத்திலே வறுமை வந்தாலும் வசதியின்மை இருந்தாலும் கூட அன்பிற்கினியவர்களே பிள்ளைகள் குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்பதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். ஆக இதை களைய வேண்டிய பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தினுடைய சான்றோர்கள். அன்பிற்கினியவர்களே, இரண்டாவது அடிப்படை கல்வி கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அடிப்படை கல்வி கொடுக்கப்படாததின் காரணத்தினால்தான், அடிப்படை கல்வின்னு சொன்னா ஆனா உனா படிக்கிறது, ஏபிசிடி படிக்கிறது, அது மட்டுமல்ல, வாசிக்க தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, புத்தகங்களை புரட்டிவிட்டு போவது மட்டுமல்ல, அடிப்படை என்பது அன்பிற்கினியவர்களே அவர்கள் இந்த உலகத்தை, சமூகத்தை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கான கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது சரியாக கொடுக்கப்படாத, எங்க கொடுக்கப்படவில்லையோ அந்த பிள்ளைகள் எல்லாம் குற்றவாளிகளாக வந்து விடுகிறார்கள். எதிர்காலத்திலே இது போன்ற குற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு குற்றவாளிகளாக குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, சமமான கல்வி கொடுக்கப்படாததினால் இன்னைக்கு பார்க்கிறோம், சமமான கல்வி என்பது கிடைக்கப்பெறாத காரணத்தினாலும் கூட படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு அந்த அடிப்படை கல்வி கிடைக்காமல் குற்றவாளிகளாக மாறி போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று முறையான கல்வி, அவர்களுக்கு உடுத்த உடை கூட இல்லாமல், ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்காமல் போகிற நேரத்திலே அவர்கள் தனிமையை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த தனிமை அவர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, இந்த குழந்தைகள் தினத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அந்த குற்றவாளிகளாக இல்லாமல் சிறந்த ஆற்றல் மிக்கவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை கல்வியை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, சமூக சான்றோர்களுக்கு இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போல இன்னைக்கு தவறான புரிதல்களும் கூட என்ன செய்து சொன்னா இன்னைக்கு நிறைய சிறார்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, வீரம் என்று நினைத்துக் கொண்டு யாரையாவது தூக்கி அடிச்சா நான் யார் தெரியுமா,
அப்படி சொல்லி நெஞ்ச நிமிர்த்திக்கிறான். அவன் நினைக்கிறான் எனக்கு வீரம் என்று சொல்லி. அன்பிற்கினியவர்களே, அது வீரம் அல்ல. மார்க்கம் சொல்லுகிறது அது வீரம் அல்ல. உனக்கு கோபம் ஏற்பட்டாலும் அதை நீ அடக்க தெரிந்திருக்க வேண்டும், அதுதான் வீரம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. என்ன செய்யறான்னு சொன்னா வீரம் என்று நினைத்துக் கொண்டு தூக்கி அடிச்சிடறான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட அடிக்கடி நம்ம பார்க்கிறோம், பேசும்போது இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட பார்க்கிறோம், வாயை உடைச்சிருவேன் அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு பிள்ளைங்களை வச்சு சமயங்களில் சிரிப்பு வரும். உடைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நாளும் உடைச்ச பாடு இல்லையேன்னு அடிக்கடி இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, வாயை உடைச்சிருவேன்னு சொல்லி. அன்பிற்கினியவர்களே, காரணம் என்ன? தவறான புரிதல். தவறான புரிதல் அன்பிற்கினியவர்களே. அது நினைக்கிறாங்க துணிச்சல் என்று நினைக்கிறார்கள். அது துணிச்சல் அல்ல, அது வீரமிக்க செயல் அல்ல, அது ஒழுக்கக்கேடு என்பதை அந்த சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, அது வன்முறையை தூண்டக்கூடியது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமூக சான்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, இன்னைக்கு தவறான புரிதல்களை இன்னைக்கு சொன்னா, அதாவது இந்த சினிமாக்கள் திரைப்படங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த திரைப்படங்கள் உருவாக்குகிறது என்று சொன்னால் அது மிகையான விஷயம் இல்லை. வன்முறைகளை தூண்டுகிற அளவிற்கு பிள்ளைகளுடைய மனதிலே, இளைஞர்களுடைய மனதிலே என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய சினிமாக்கள் திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது என்பதும் அதன் வாயிலாக கூட பிள்ளைகள் சிறார்கள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறார்கள், குற்றவாளிகளாக மாறுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் நாம் சொன்னோம், சமூக அக்கறை உள்ளவர்கள் யாரும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு, சமூகத்தின் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு அவர்கள் தங்களது செயல்பாடை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆபாச படத்தெல்லாம் அநியாயமா அள்ளி எடுத்து வெளியே விட்டுறான். சிறார்கள் என்ன செய்வார்கள்? இளமை பருவம் என்ன செய்யும்? அது துள்ளி குதிக்கின்ற அந்த வயது, அந்த வயதிலே அதை பார்க்கிற பொழுது இன்னும் அதிகப்படியாக அதில் உள்ளே செல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றானே தவிர அது தவறு என்பது அவனுக்கு புரியாது. அதை புரியாத அந்த பருவத்திலே அவர்களுக்கு கொடுத்து கெட்டு குட்டிச்சவராக்க கூடியவர்கள் அன்பிற்கினியவர்களே, இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத திரைப்படங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் அன்பிற்கினியவர்களே இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். பாருங்க, ஒரு 16,000 பள்ளிக்கூடம், ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொல்லுது, 16,000 பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வை ஊட்டுகிற பள்ளிக்கூடங்களாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கும். அந்த அடிப்படையில் தானே காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா சொல்லிட்டு கேரளா அந்த படத்தின் பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, கேரளா துப்பாக்கி, விஸ்வரூபம், இது மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு. எந்த அடிப்படையிலுங்க? இந்த அடிப்படையில் தான் அன்பிற்கினியவர்களே அதை பத்தாயிரத்துக்கு நாட்டினுடைய மிக முக்கிய பொறுப்பில், முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த படத்தை போய் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அவ சமூகத்தில் குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய முதன்மையானவர்களாக சமூகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தவற விடுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. அன்பிற்கினியவர்களே, ஆக இது மாதிரி தவறான புரிதல் சிறார்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. இன்னைக்கு இந்த வீடியோ கேம் ஒன்று இருக்கு பாருங்க, அது போல என்ன சொன்னா, அது மட்டும் இல்ல இந்த கம்ப்யூட்டர் கேம், இதுல நேரத்தை உட்காந்து கூட்டமா ஒன்னா உட்காந்துக்கிறான், ஆளுக்கு ஒண்ணு கையில வச்சுக்கிறான். அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியல, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல, நாட்டிலே என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எதுவும் தெரியாத அளவிற்கு இது போன்ற இந்த கேம்களை என்ன செய்யறான்னு சொன்னா அதிலே கொண்டு வந்து கொடுத்து இந்த சிறார்களை எல்லாம் அதிலே மயங்க செய்து முற்றிலுமாக அவர்களை இந்த உலகத்தை விட்டு வேறொரு உலகத்திலே அவர்களை வைத்து என்ன செய்யறான்னு சொன்னா குற்றவாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. அதிலே மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள் இந்த சிறார்களும் இந்த இளைஞர்களும். அன்பிற்கினியவர்களே, வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. சமீபத்தில் என்கிட்ட ஒரு இளைஞர், இங்க எப்ப பார்த்தாலும் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றீங்களே, இதை விட்டுட்டா நீங்க வேற வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், இளைஞர்களுக்குத்தான் நான் சொல்லுகிறேன், இளைஞர்களுக்குத்தான் சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க தான் அடுத்த இந்த உலகத்தினுடைய எதிர்காலம்.
இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் உங்களது கரத்தில் தான் இருக்கிறது. இந்த மார்க்கமும் உங்கள் கரத்தில் தான், இந்த தேசமும் உங்கள் கரத்தில் தான், இந்த மக்களின் நலமும் உங்கள் கரத்தில் தான். உங்களை பற்றி கவலைப்படாம நான் வேற யாரை பற்றி கவலைப்பட முடியும் அன்பிற்கினியவர்களே? அதனால்தான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் என்று நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அன்பிற்கினியவர்களே. ஆக இது மாதிரி தவறான புரிதல்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சமூக சான்றோர்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போல இந்த சிறார்களை, இளம் சிறார்களை வீணாக்கக்கூடிய, குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய இன்னொன்று நுகர்வு வெறி. நுகர்வுன்னு சொன்னாக்க இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும், எப்படியாவது இதை வாங்கிடணும், அதை காசு கொடுத்து வாங்க நினைக்கிறான் பாருங்க, அது கண்டிப்பா வாங்கிய தீரணும்பா. அந்த வெறி, அந்த நுகர்வு வெறி நம்ம ஒரு தலைப்பு போடுறோம் அதுக்கு. அன்பிற்கினியவர்களே, எந்த பொருளை வாங்குவது, எந்த பொருளை நாம் வாங்கக்கூடாது என்று பிரித்து பார்க்க முடியாத அந்த பருவத்திலே ஒரு வெறியை, நுகர்வு வெறியை ஊட்டக்கூடியதாக இன்றைய விளம்பரங்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. இன்றைய எப்ப எதை திறந்தாலும் உடனே விளம்பரம் தான் முன்னாடி வந்து நிற்கும். அந்த விளம்பரத்தில் உண்மை தன்மை இருக்குமா? உண்மை தன்மை நிச்சயமாக இருக்காது. நாம் எல்லாம் போற்றுகின்ற கிரிக்கெட்டிலே கிரிக்கெட்டின் கடவுள் என்று சொல்லப்படக்கூடியவரும் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா ஒரு விளம்பரத்துக்கு வருவாரு. அந்த விளம்பரம் உண்மையானதா என்று சொன்னால் இல்லை. அன்பிற்கினியவர்களே, கோடான கோடி ரூபாய்களை இன்னும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அந்த கிரிக்கெட்டிலே இருந்து இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு விளம்பரத்திலே வருவார். அந்த விளம்பரம் உண்மையானதா என்று சொன்னால் நிச்சயமாக உண்மையானது இல்லை, நமக்கு தெரியும் அன்பிற்கினியவர்களே. ஆனால் அவர்களுக்கு தேவை காசு. எவன் எப்படி கெட்டு போனா எனக்கு என்ன? ஆக அந்த நுகர்வு வெறியை உண்டாக்கக்கூடியவர்களாக இந்த விளம்பரதாரர்களும் அதிலே நடிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இந்த சிறார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூக சான்றோர்களும் புரிய வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அப்படி ஒரு வெறியை உண்டாக்கி வச்சுட்டா எப்படியாவது அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் போகிற பொழுது வீட்டில் திருட ஆரம்பிப்பான். வீட்டில் கிடைக்கலையா எங்க வெளியே போய் திருட ஆரம்பிப்பான். கிடைக்கலையா கொலை கூட செய்வான். பார்க்கிறோமா இல்லையா அன்பிற்கினியவர்களே? கஞ்சா பயன்படுத்துகிறவன் அவனுக்கு அந்த போதை தெளிக, அது போதை இருக்கா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். காசு இல்ல, என்ன செய்யறான்? கொலை பண்றான், பிடிச்சு அடிக்கிறான், கொள்ளை அடிக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா அன்பிற்கினியவர்களே? ஆக நுகர்வு வெறியை உருவாக்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சமூகத்திலே சிறார்களை அழிக்கின்ற ஒரு விஷயத்தை இன்றைய காலகட்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய செய்திகளாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. அதே போன்று சமூக அமைப்பு, இன்றைய சமூக அமைப்பு இருக்கிறதே அதுவும் கூட சிறார்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நீதி குறைந்த சமுதாயமாக இன்றைய சமுதாயம் இருக்கிறது என்பதை பார்க்கும். சமீபத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர், அவர் பேர் நினைவுக்கு வரல, மூத்த வழக்கறிஞர் அவர் சொல்லுகிறார், சமீபத்தில் இருக்கிற இந்த ஆட்சி, சமீபத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வருவதற்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்தோம். யார் யாருங்க? தேர்தல் கமிஷன், நீதிமன்றம், இன்னும் என்னென்ன பலாய் எல்லாம் இருக்கோ அத்துணையும் ஒன்றாக நாங்கள்லாம் இணைந்துதான் இந்த ஆட்சி நாங்கள் கொண்டு வந்தோடு வெளிப்படையா வெக்கம் இல்லாம சொல்லுகிற அளவிற்கு நீதி குறைந்து போன காலகட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது சிறார்களிடத்திலே நாம் எப்படி சமூகத்திலே அவர்கள் மேம்பட்டவர்களாக எதிர்பார்க்க முடியும்? அன்பிற்கினியவர்களே, ஆக சமூக சிந்தனையற்ற, சமூக நீதி குறைந்த இந்த சமுதாயம் அதுபோல என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஜாதி வெறிய பார்க்கிறோமாங்க. இந்த தெருவில் எடுத்துட்டு நடக்கக்கூடாது. இன்னைக்கு நான் பார்த்த செய்தி, ஒரு செய்தி, இன்னைக்கு நான் பார்த்த ஒரு செய்தி, ஊர் பேர் ஞாபகத்துக்கு வரல, அந்த ஊரிலே இன்னமும் கூட ஒரு பிரிவின மக்கள் அந்த ஒரு தெருவிலே நடக்கிற பொழுது தங்கள் கையிலே தங்களது காலணிகளை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயரை சொல்லி அந்த மக்கள் கண்ணீர் வடிக்கிற ஒரு செய்தியை இந்த ஜும்மாவுக்கு முன்னால் நான் பார்த்துட்டு வந்தேன் அன்பிற்கினியவர்கள். இது மாதிரியான நிலை இருக்கிற பொழுது, இந்த சமூக அமைப்பு இப்படி இருக்கிற பொழுது எப்படி சிறார்களை நாம் நல்லவர்களாக மாற்ற முடியும்? சிறார்களை குற்றமற்றவர்களாக நாம் எப்படி பார்க்க முடியும்? அன்பிற்கினியவர்களே, ஆக சமூக அமைப்பு என்பதும் அவசியமானதாக இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அன்பிற்கினியவர்களே. மிக முக்கியமாக ஊடகங்கள் இன்னைக்கு சரியாக செயல்பட வேண்டும். இன்னைக்கு ஊடகங்கள்லாம்
ஊடக தர்மமே இல்லாம போயிடுச்சு. ஊடக தர்மமே இல்லாமல் போய்விட்டது. சமூக சிந்தனையற்ற திரைப்படங்கள், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அதே போல வன்முறையை காட்டி வெறி ஏற்படுத்துகிற திரைப்படங்கள் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் அதான் காட்டிக்கிட்டு இருக்கு, நிறைய காட்டுது அப்படிங்கிறத பார்க்கும். அதே போல இந்த சீரியல்களை பாருங்க, சீரியலிலும் கூட மாமனார் மாமியார் நாத்தனார் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள கதை என்னன்னு சொன்னா ஒருத்தர் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குவது அப்படிங்கிற மாதிரியான கரு கொண்ட அந்த சீரியல்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. ஆக ஊடகங்களுக்கு நான் நிறைய உள்ள போக முடியாது, ஆனால் சுருக்கமா சொல்றேன். ஊடகங்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா சரியாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டுமே இந்த சிறார்கள் நாளைய ஆற்றல் மிக்கவர்களாக மாறுவார்கள் என்பதும், இல்லை என்றால் நீங்களே அவர்களை குற்றவாளிகளாக மாற்றுகிறீர்கள் என்பதும் நாம் குற்றம் சாட்டுகிற நிலையிலே அன்பிற்கினியவர்களே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அன்பிற்கினியவர்களை இன்னொன்று, அரசும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த எதிர்காலத்தை நிர்மாணிக்கிற விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அரசே மதுக்கடைகளை திறந்தால், அரசே போதைகளுக்கு வழி திறந்து விட்டால் சிறார்கள் என்ன செய்வார்கள், இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? அன்பிற்கினியவர்களே, கெட்டு குட்டிச்சவராகத்தானே போக முடியும். அரசு நடவடிக்கை எடுக்காமல் வெறும் பேருந்துல மட்டும், வாகனங்கள்ல மட்டும் நீங்க போட்டுட்டு எழுதி போட்டுட்டு மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் எழுதி போட்டா போதுமா? சிகரெட் பாக்கெட்டின் மீது இது உங்களுக்கு என்ன வரும், கேன்சர் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி சின்னதா அப்படி போட்டு காட்டி விட்டு இதுக்கு நீங்க நல்லா அடிங்கன்னு சொல்லி வித்தாக்க அந்த இளைஞர்கள் சும்மாவா இருப்பான்? அதையெல்லாம் பார்த்துக்கிட்டா இருப்பான். முதலில் நீங்கள் தடை செய்ய வேண்டும். அரசும் இதில் அரசிற்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நல்ல நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்கிறோம். நிறைய செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் அன்பிற்கினியவர்களே. சுருக்கமாக வேகமாக நான் சில செய்திகளை சொல்லி முடித்து விடுகின்றேன். சூரா மரியத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குமான அந்த வசனங்களை பற்றி பேசுகிற பொழுது சிறார்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம். குவத் என்கிற ஆற்றலை உருவாக்க வேண்டும். சிறார்களுக்கு குவத் என்கின்ற ஆற்றலை உருவாக்க வேண்டும். ஹிக்மத் என்ற ஞானத்தை உருவாக்க வேண்டும். ஹனான் என்று சொல்லப்படக்கூடிய இரக்க சிந்தனையை உருவாக்க வேண்டும். ஜகா என்று சொல்லப்படக்கூடிய தூய்மை அவர்களிடத்திலே உருவாக்க வேண்டும். தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சத்தை உருவாக்க வேண்டும். பிர்ருல் வாலித் என்று சொல்லப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு நலனாகக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். எங்கிருந்த போதும் அவர்கள் பரக்கத்து பெறக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த 9 விஷயங்களை சொன்ன இப்போ காலமெல்லாம் தொழுகையையும் அதே போல ஜகாத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த 9 விஷயங்களை பிள்ளைகளிடத்தில் சிறார்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே போன்று கொடுக்க கூடாத விஷயத்தையும் அதே அந்த 2 நபிமார்களை பற்றி பேசுகிற பொழுது சூரா மரியத்திலே சொல்லப்படுகிறது. ஜப்பார் என்கிற பெருமைக்குரிய தன்மை அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே. அந்த பெருமை அடிக்கக்கூடிய தன்மை பிள்ளைகளிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று சொல்லும். அதே போன்று அந்த அக்கிரமத்தை நிறைவேற்றுகின்ற அக்கிரமக்காரர்களாக அந்த தன்மை வந்துவிடக் கூடாது என்று சொல்லும். அதே போன்று அசியா என்று சொல்லப்படக்கூடிய கட்டுப்படாத தன்மை, பிள்ளைகளிடத்தில் கட்டுப்படாத தன்மையையும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். ஷக்கியா என்று சொல்லப்படக்கூடிய மூதவித்தனத்தையும், ஷக்கியா என்று சொன்னால் நற்பேரற்றவன், மூதவித்தனம் சொல்லுவான் விற்கினியவர்களே, அந்த தன்மையும் பிள்ளைகளிடத்தில் வராமல் பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பிற்குரியவராக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக சான்றோர்கள் பொறுப்பை உணர்ந்து எதிர்கால சமூகத்தை கட்டமைக்க, சிறந்த சமூகத்தை கட்டமைக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.